ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விசா சிவம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கட்லெட் பண்ணலான்னு இருக்கோம். இது ஏற்கனவே நான் செஞ்சு பார்த்த ரெசிபி சூப்பராக வந்துச்சு. அந்த டேஸ்ட்டுக்காக பக்கத்துலேயும் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். ரிலேட்டிவ் அவங்க மாதிரி கொடுத்தப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்காகவும் சேர்த்து நான் பண்ண போகிறேன். அதுக்காக இன்றைக்கி நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ பட்டாணியை நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அது ரெண்டையும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட விசாசியம் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை ரெண்டையும் வேக போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ரெண்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே எல்லாம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளரெல்லாம் நல்லா வெந்து வரும். அதுக்காண்டி இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பட்டாணியை இது கூட போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வேக விடணும். அதனால் ஒரு 3 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம தோலை உரிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இது 3 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் மட்டும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2-3 கொத்து வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு மல்லித்தலை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அளவு வந்து 2 எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் சரி சமமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பூண்டையும் இஞ்சியும் நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்போது வந்து சரியாக வராததுனால நான் இடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்மளோட பட்டாணி வந்து சரியாக கொஞ்சம் இன்னும் வேகாத மாதிரி இருக்குது. வெந்துருச்சு, ஒரு அரை பதமாக இருக்குது. அதனால் இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்மளோட இது பட்டாணி இப்படி இருக்குது. நீங்கள் திருப்பி இன்னும் 2 விசில் வைக்கணுன்னா கூட வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப குழஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி தண்ணி ஊற்றாமல் பவுடரை குறைன்னு அரைச்சி எடுக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி பவுடராக அரைச்சிருக்கோம் பாருங்கள். நல்லா உதிரியாக பொலன்னு இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எங்கேயாவது கட்டி நிறையா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நல்லா அப்படியே கையால் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம பட்டாணி அடித்து வச்சுருக்கோம்ல, அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை இருந்ததில் அதையும் இது கூட போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் இது மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆண்டரே 2 மிளகாய் போட்டுப்போம். இப்போ அது பத்தாதில்லை, அதனால் நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது அவ்வளோதான் இதுக்கான மசால் ஜாமான். இதை இப்போ எல்லாமே நல்லா எல்லாம் கலந்து ஒன்றா பிசைஞ்சுக்கலாம். இப்படி தான் இருக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். நீங்கள் இஞ்சி பூண்டுலலாம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு வந்துடும். இப்படி ட்ரையாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்படி நடு கையில் வச்சு இப்படி ஒரு அமுத்திங்க, ரவுண்ட் ஆகிடும். இதை அந்த லைட்டாக ஓரங்களை இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல நம்ம ஷேப்பு. இந்த மாதிரி நம்ம இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கலாம். கோட்டிங் வேணும். அந்த கோட்டிங்க்கு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாவு ஓரமாக இருக்கட்டும்.
இப்போ இதுக்கு நம்ம கார்ன் மாவு தான் போட்டு மேலே லேயர் கோட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு கார்ன் மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். மேலே நம்ம கோட் ஆகிறதுக்காக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த உங்களுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் ப்ரெட்டு இப்போ கிடைக்கல, இந்த லாக்டவுனில் வந்து ப்ரெட்டு எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பன்னு கூட வாங்கிட்டு அந்த பன்னை மிக்சியில் போட்டு ட்ரையாக அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு க்ரம்ஸ் கிடச்சிரும். நான் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம்ல, இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து இதுக்குள்ளே இப்படி டிப் பண்ணிவிட்டு இதை இந்த ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை இந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றிட்டு அதில் நல்ல ஒரு லேயர் கோட் ஆகணும். இந்த சைட்லலாம் நல்லா கோட் ஆகிறதுக்காக இந்த சைடில் இப்படி சொல்லிட்டு 2 பக்கம் அந்த மாற்றி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு லேயர் வந்து கோட் ஆகிடும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எப்போயும் பால் பிடிப்போம்ல, அந்த மாதிரி பால் பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஓரத்துலலாம் விரியும். அந்த ஓரம் விரிகிறதுக்காக தான் நம்ம சைடில் இப்படி தட்டி விடுறோம். தட்டி விட்டு அழகாக ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் நமக்கு. இதை அப்படியே மறுபடியும் கார்ன் மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு தடவை டிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் எல்லாம் ரெடியாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டு இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டுடலாம். ஆனால் எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா போட்ட உடனே கரிஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட்லெட்டை உள்ளே போட்டுடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா முருக வேக விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிரும் சீக்கிரமே. இந்த மாதிரி லேயர் நல்லா நீங்கள் கோட் கொடுக்கலன்னா இந்த மாதிரி கலண்டு வந்துடும். நான் கொடுத்த லேயர் சரியாக அது வேகலையாட்டிருக்கு, அதனால் அது லேயர் கலண்டுருச்சு. லேயர் கோட் நல்லா நீங்கள் கொடுத்துட்டீங்க, அந்த கார்ன் மாவில் வந்து நல்லா கோட்டிங் நல்லா கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் உங்களோடது கலண்டு வெளியில் வராது. இது கலண்டு வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட கட்லெட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனில் இருக்குல்ல. எடுத்துடலாம். எல்லாத்தையும் 1 by 1 எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான சுவையான நம்மளோட கட்லெட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விசா சிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்வா. வாவ், சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த லேயர் நல்லா கோட்டாக இருக்குது. நம்ம கார்ன் மாவு போட்டிருக்கோம்ல, செம்மையாக இருக்குது. நீங்கள் முட்டையில் ட்ரை பண்ணி பார்க்கறனாலும் பாருங்கள். ஆனால் முட்டையில் பண்ணும்போது எனக்கு நல்லா அடிக்குது, அதனால் நான் முட்டையில் ரெஃபர் பண்ணுறதில்ல. ஆனால் கார்ன் மாவில் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அதில் அப்படியே டொமேட்டோ கேட்சப்பில் தொட்டுட்டு ஜூஸியாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.